இது வந்து சிவகாசியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இவங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிவகாசியிலேயே லோன் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1,80,000 லோன் அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணிட்டாங்க. மொத்தம் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு வந்து 2,10,000 கிட்ட வரும். அவங்க கையிலேருந்து ஒரு 30,000 மட்டும்தான் செலவு பண்ணாங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த 1,80,000 ஒரு வாரத்திலேயே 78,000 அவங்களுக்கு வந்து அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் அடைஞ்சிரும். அப்போ வெறும் 1,00,000 மட்டும்தான் அவங்க லோன் கட்ட போகிறாங்க. இந்த மாதிரி கட்டும்போது முதலீடு ரொம்ப 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 குறைவாக வந்துடுது. இப்போ நிறைய பேர் விண்டு மில்லுன்னு நிறைய பேர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோலாருக்கும் விண்டு மில்லுக்கும் வந்து எந்த விதத்துலேயும் மேட்ச் ஆகாது. ஏன்னா விண்டு மில்லு வந்து ஒரு 5,00,000 இல்லை ஒரு 6,00,000 செலவு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 யூனிட்டு நீங்கள் கட்டாயம் ஜென்ரேட் பண்ண முடியும். விண்டுலேயும் பவர் இருக்குது, பவர் இல்லைன்னு சொல்லலை. முதலீடை வந்து நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு. அதே மாதிரி அதில் நம்ம வந்து எவ்வளோ முதலீடு பண்ணுறோம், எவ்வளோ நமக்கு ஆதாயம் கிடைக்கிது அப்படிங்கிற ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ இங்கே நம்ம 2,10,000 செலவு பண்ணுறோம், வங்கி கடன் கிடைக்கிது 1,80,000, அரசு மானியம் 78,000 கிடச்சிருது, கிட்டத்தட்ட 80,000ன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 தான் நம்ம திரும்ப கட்ட வேண்டிய தொகை இருக்குது. இது வந்து தினமும் கட்டாயம் 15 யூனிட் உற்பத்தி ஆகிடும். அப்போ நம்ம கையிலேருந்து செலவு பண்ண 1,30,000 தான் செலவு பண்ணுறோம். தினமும் கட்டாயம் 15 யூனிட்டு செலவாகிடுது. ஒரு 5,50,000 6,00,000 செலவு பண்ணி விண்டு மில்லு போட்டு அதில் 10 யூனிட்டு தான் வருது அப்படின்னா இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். 5ல் 1 பங்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். அதை விட அதிகமாக 50% கூடுதலாக மின்சக்தி உற்பத்தி ஆகுது. காற்றடிக்காத நாட்கள்லாம் உண்டு. ஆனால் சூரிய வெளிச்சத்தில் மின்சாரம் உற்பத்தி ஆகலை அப்படின்னு ஒரு நாள் கூட கிடையாது. 365 நாள் உற்பத்தி ஆகும். மேகமாக இருக்குது, ஃபுல் இருட்டாக இருக்குது சார், அன்றைக்கி எப்படி 5 யூனிட் உற்பத்தி ஆகிடுது. நல்ல வெயில் இருக்குது சார், 15 யூனிட் வர இடத்துல 17 யூனிட்டு 19 யூனிட்லாம் உற்பத்தி ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குறது பைஃபேஷியல் பேனல். சில பேர் கேட்குறாங்க, சார் 3,300 வாட்ஸ் போட்டிருக்கோம், 3,300 வாட்ஸும் வரவே மாட்டேங்குது. 2,900 3,000 3,900 3,100 2,500 இப்படியே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றோட ஈரப்பதம், காற்றில் இருக்கிற தூசி, அதே சூரிய வெளிச்சம் எந்த திசையிலேருந்து ஆங்கிள்னு சொல்லுவாங்க, 90 டிகிரி படாமல் 70 டிகிரி படக்கூடிய விதம், அப்புறம் பேனலில் இருக்கக்கூடிய அழுக்கு, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 80% உற்பத்தி ஆகும். ஃப்ரெஷ்ஷாக போட்ட அன்னைக்கு நல்ல உற்பத்தி இருக்கும், போக போக 80% கட்டாயம் உற்பத்தி இருக்கும். அப்படி பார்க்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பேனலை க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு 15 யூனிட்டுங்கிறது கேரண்டிங்க. 365 நாளுக்கு 15 யூனிட் கேரண்டி. இதை வந்து 5,50,000 செலவு பண்ணக்கூடிய விண்டு மில்லில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதையும் பயனுள்ள விதமாக உருவாக்குறதுக்காக நிறைய டிசைன் மாற்றிக்கிட்டே வராங்க. கூடிய சீக்கிரத்தில் 1 வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ காற்றுலையும் சூரிய சக்தியிலையும் சேர்த்து மின் உற்பத்தி பண்ணி நம்பகமான ஒரு ஆக்கப்பூர்வமான மின் உற்பத்தி அமைப்பை உருவாக்குறதுக்கான வழிகள் சீக்கிரம் வந்துடும். இன்றைக்கி தேதியில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வீடியோவில் காட்டுறது எல்லாமே 90% பொய் வீடியோ. கரண்ட்டை வச்சு பிளேடை ஓட வச்சுட்டு பார்த்திங்களா எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு காட்டுவாங்க. மின் உற்பத்தின்னு வரும்போது தவறான தகவல்களை நிறைய பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை நல்லா நெருக்கி ஆராய்ந்து பார்த்தோம்னா உண்மைக்கு புறம்பான தகவலாக இருக்குது. ஆனால் சோலார் சிஸ்டம் வந்து உங்களுக்கு 100க்கு 100% இன்றைய தேதியில் நம்பகமாகவும் பொருளாதார ரீதியாக ரொம்ப கைக்கு சிக்கனமாகவும் இருக்குது. அதனால் சோலார் வந்து தாராளமாக நீங்கள் போடலாம். உங்களுடைய மின்சார கட்டணம் குறைவதோட இயற்கைக்கு நம்ம ஒத்துழைக்கிறோம், நாட்டுக்கும் பங்களிக்கிறோம். இதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா, என் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை முழுவதையும் என்னால் நானே உற்பத்தி பண்ணிக்கிற முடியுதுங்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. எதிர்வரும் காலங்களில் பொருளாதாரத்தை கணக்கிட்டு பார்த்திங்கன்னா மின்கட்டண உயர்வு வந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போது இவ்வளோ வசதிகள் இருக்கும்போது வங்கி கடனுக்கு போனால் தான் மானியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. வங்கி கடன் வாங்காமல் கையிலேருந்து ரொக்க போட்டு பணத்தை போட்டு கூட நீங்கள் மானியம் வாங்கிக்கலாம். அதுக்கும் 100% அரசாங்கம் ஒத்துழைக்குது. எல்லாருமே வங்கி கடன் வாங்கி தான் அப்போதான் மானியம் கிடைக்குன்னு நிறைய பேர் தப்பான எண்ணம் வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. வீடுகளை பொறுத்த வரைக்கும் அரசு கடன் உதவி இருக்குது, நேரடியாக நீங்கள் முதல் போட்டு பண்ணிக்கலாம். 2க்குமே மானியம் உண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடைகளுக்கு, விவசாய பம்பு செட்டுகளுக்கு இதையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரசு மானியம் இல்லை இன்னைய தேதிக்கு.
அதற்கான அப்ளிகேஷன் வாங்கிட்டுருக்காங்க பம்பு செட்டுக்கெல்லாம். அது மானியமும் இல்லை, அதற்கான கடன் உதவியும் இப்போதைக்கு இல்லை. கமர்ஷியலுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லேயும் 5 லட்ச ரூபா வரைக்கும் கடைகளுக்கு சோலார் போடுறதுக்கு வங்கி கடன் உதவி தராங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி சோலார் போட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ரூ. 10 50 பில்லை ஒரு யூனிட்டுக்குன்றதில் கண்டிப்பாக நீங்கள் குறைச்சி லாபகரமாக கொண்டு வரலாம். அதுக்கு உத்தரவாதம் எங்களால் கொடுக்க முடியும்.